لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لخلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஸ்ஹாபுல் அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் புனிதமான ஒரு ரமலான் மாதத்தை எண்ணம் நோக்கி அதன் வாயிலில் நாம் காத்திருக்கிறோம். கடந்த 2 மாத காலமாக நாம் துஆ செய்ததைப் போல யா அல்லாஹ் ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலானை எங்களுக்கு அடையும் நசீபை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தித்து வந்ததன் பலனாய் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இதோ புனித ரமலானில் நம்மை சங்கமிக்க இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ். புனித ரமலானை எந்த கோணங்களில் எப்படி அதற்கு வரவேற்பு தர வேண்டுமோ அந்த முறையில் வரவேற்பு தர வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அல்லாஹ்வுடைய வருடங்களின் மிகச்சிறந்த அந்த மாதத்தை எந்த அடிப்படையில் தங்கை செய்ய வேண்டுமோ, எந்த அடிப்படையில் அந்த மாதத்தை கௌரவிக்க வேண்டுமோ அவைகளை எல்லாம் செய்ய வேண்டிய கடமை உலகம் முழுக்க வாழ்கிற எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டு. பொதுவாகவே உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முதற்கொண்டு உடலிலே ஏற்படுகின்ற சின்ன சிறு குறைகள் வரை எல்லாவற்றுக்கும் மருத்துவமும் சிகிச்சையும் நாம் மேற்கொள்கிறோம். மனித உடல் நாம் பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த புற தோற்றம் எப்படி சில நோவினைகளுக்கு உட்படுகிற போது நாம் அதற்கு மருத்துவம் செய்கிறோமோ அதுபோலவே அல்லாஹ் இந்த உடலை விடவும் பன்மடங்கு பலம் வாய்ந்த ஒரு ஆன்மாவை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறார், ஒரு ஆன்மாவை படைத்திருக்கிறார். சொல்ல போனால் இந்த உடல் வெறும் ஒரு ததை பிண்டம். உடலை இயக்குவது ஆன்மா. விருப்பம் தெரிவிப்பதும் வெறுப்பு தெரிவிப்பதும், வேண்டாம் என்று சொல்லுவதும் வேண்டும் என்று சொல்லுவதும், சில பேரோடு பழகுவதும் வெறுப்பதும் எல்லாமே உள்ளுக்குள் இருக்கின்ற நப்ஸ் என்கிற அல்லது ரூஹ் என்கிற ஆன்மா செய்கிற வேலை. உடலுக்கு மருத்துவம் பார்ப்பது போல் ரூஹுக்கும் மருத்துவம் பார்க்க வேண்டும். உடலுக்கு வைத்தியங்கள் மேற்கொள்வது போல் ஆன்மாவிற்கும் வைத்தியம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு சிறு புண்ணோ கொப்பளமோ வருகிற போது அதற்கு தேவையான மருந்திட்டு அவைகளை செப்பனிட்டு சரி செய்யக்கூடிய மனித சமுதாயம் உடலிலே காட்டுவதில் செலுத்துவதில் உள்ள அக்கறையை ஆன்மாவை சீர் செய்வதிலேயும், நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஆன்மாவை சரி செய்வதிலும் அதற்கு வைத்தியம் பார்ப்பதிலேயும் செய்வதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால்
எந்த நோயையும் விட ரொம்ப கடுமையானது, கொடுமையானது உள்ளத்திற்கு பிடித்திருக்கிற நோய். அங்கிருந்துதான் அத்தனை அழுக்குகளும் அழுக்காடுகளும் புறப்படுகிறது. அங்கிருந்துதான் நஜீஸான எண்ணங்கள் புறப்படுகிறது. அந்த ஆன்மாவிலிருந்துதான் பாவங்கள் செய்வதற்கான தூண்டுகோல் பிறக்கிறது. வேண்டுமென்றால் அந்த தூண்டுகோலை செய்து முடிக்கும் கருவியாய் மனித உடல் இருக்கலாம். எனவேதான் அல்லாஹ் ரூஹுக்கு, ஆன்மாவிற்கு ஒரு மருத்துவம் என்று கண்டுபிடித்து அல்லாஹ் தந்ததுதான் இந்த நோன்பிருத்தல் என்பது. ரூஹுக்கான ட்ரீட்மெண்ட், ஆன்மாவுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய சிறப்பான ஒரு வைத்தியம். வெறுமனே ஆன்மாவை சீர் செய்யாமல் புறத்தில் ஒருவர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அந்த அகத்தில் உள்ள குறைகள் வெளிப்பட்டே தீரும். அகம் பரிசுத்தம் பெறுவதற்கு இந்த மார்க்கம் சொல்லுகின்ற மிக உன்னதமான வழிமுறை நோன்பிருத்தல். எல்லா ஆன்மாவுக்கும் பிடித்திருக்கிற மிகப்பெரிய முசீபத்துகள் இரண்டு ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்திற்கு உண்டு. உணவு, குடிப்பு போன்றவைகள், இன்னொன்று மனோ இச்சைகள் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய உணர்ச்சிகள். இந்த ரெண்டும் ஆன்மாவிலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய வியாதி. இந்த ரெண்டையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கட்டுப்படுத்தி வைப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து தருகின்ற ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் தான் நோன்பு என்பது. நோன்பு வெறுமனே இறை நெருக்கத்திற்கான ஒரு வழிபாடு என்று பார்ப்பதை விட ஒரு அற்புதமான சிகிச்சை, ஒரு ஆரோக்கியத்திற்கு அற்புதமான வழி என்றெல்லாம் ஒரு பன்முக பார்வையில் நோன்பை நாம் பார்க்க ஆரம்பித்தால் அல்லாஹ் வைத்திருக்கிற நோன்பு எவ்வளவு அபரிதமான நன்மைகளை கொண்டது என்று நமக்கு புலப்படுவோம். எனவே பார்த்து பார்த்து இந்த உடலை வளர்த்து போதும். இந்த உடலிலே கவனம் செலுத்தியதும் இருக்கட்டும், கூடவே ஆன்மாவிற்கு கவனம் செலுத்துவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிற இந்த ஒரு மாதத்தை நாம் வரவேற்க தயாராக வேண்டும். எல்லா மதத்திலேயும் உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லுவார்கள். அக்ரபு மா யகூனு அல்-அப்து மின் ரப்பிஹி இதா ஜாஅ. ஒரு அடியான் பசித்திருக்கிற போது அல்லாஹ்வை நெருங்குவது போன்று வேறு நிலையில் நெருங்க முடியாது. வயிறு முழுக்க உணவு ஒரு மதமதப்பை தரும், போதையை தரும், சோம்பலை தரும். வயிறு நிறைந்திருப்பதல்ல, காலியாக இருக்கிற வயிறில் ரப்பை அடைவது போன்று, அல்லாஹ்வை நெருங்குவது போன்று வேறு நேரத்தில் நிலையில் நெருங்க முடியாது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் இறை நெருக்கம் மாத்திரம் தானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டும் பேசுகிறார்கள். இறை நெருக்கம் மாத்திரம் அதிலே கிடைப்பதாய் நினைக்க வேண்டாம். சூமு தஸிஹு, நோன்பு வையுங்கள், சிஹத் என்கிற ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உலகத்தில் இன்றைக்கு எல்லோரும் அச்சப்படுவது ஆரோக்கியம். ஏதாவது அந்த நோய் இந்த நோய் என்று பெருநோய் வந்துவிடுமோ என்று மனிதன் பயப்படுகிறார். சின்ன சின்ன கொப்பளங்கள் கூட இன்றைக்கு அச்சத்தின் உச்சிக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது. காரணம், இது வேறு வியாதியாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ. ஆரோக்கியம் இன்றைக்கு மனிதனால் முடிவதில்லை. அல்லாஹ் மாத்திரம் தான் ஆரோக்கியம் தர முடியும். அவன் வழி சொல்லுகிறான், நீ நோன்பு நோற்றுக்கொள், நான் ஆரோக்கியம் தருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சூமு, நீ நோன்பு வை, தஸிஹு, நான் ஆரோக்கியம் தருகிறேன், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள். உலகத்தில் யாரும், மனித சமுதாயத்தில் எவரும் எவருக்கும் சின்ன சிறிய உதவிகள் செய்யலாம். ஆனால் படைத்தல், ரிஸ்க் தருதல், நோய் தருதல், சிபா தருதல், மரணம் தருதல் என்றெல்லாம் இறைவனுக்கு மாத்திரமே சொந்தமான சில விஷயங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த இறைவனுக்கு சொந்தமாக இருக்கின்ற உடல் ஆரோக்கியத்தை, உடல் நலனை, நல்ல ஆயுளை, வாழும் காலமெல்லாம் சலாமத்தோடு வாழுகிற வாழ்க்கையை அல்லாஹ் நோன்பிற்குள்ளே மறைத்து வைத்திருப்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். நோன்பை பற்றிய சிறப்புகளும் அதன் பின்னீடாக நமக்கு கிடைக்கின்ற ஏராளமான இம்மை வறுமை பயன்பாடுகளும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்போது அதற்கான நேரமும் அதற்கான உசிதமும் அல்ல. இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டியது, புனித ரமதான் வந்துவிட்டது. இந்த வாரத்தில் நாம் ரமதானை சந்திக்கிறோம். ரமதானை எப்படி வரவேற்கிறோம்? எல்லாரையும் வரவேற்பது உண்டு.
கடமைகளுக்கு கூட வரவேற்பு உண்டு. தயாராகுதல் என்று ஒன்று உண்டு. ஒரு தொழுகைக்கு உதவு செய்வது போல், ஒரு ஹஜ்ஜிற்கு பிரயாண ஏற்பாடு செய்வது போல், நோன்பிற்கும் சில வரவேற்பு அம்சங்கள் உண்டு. வருக வருக என்று சொல்லுவதோ, வரவேற்பு விழா என்று விழா எடுத்து விடுவதோ, நாம் நம்மிலே உடைகளையும் உணவுகளையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுவதோ, இவைகளுக்கெல்லாம் தாண்டி ரமலான் வரவேற்பு என்பதற்கு நல்ல பல அர்த்தங்கள் உண்டு. நாம் நல்லோர்களின், சஹாபாக்களின், பெரியோர்களின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலின் வாயிலாக அந்த வரவேற்பு எப்படி என்பதை பார்ப்போம். ஒரு மாதம் எதிரில் வருகிற போது திட்டமிடலாம். நல்ல திட்டம் போட்டு அது நடக்காமல் போனாலும் கூலி நிச்சயம். எனவே திட்டம் போடலாம். நேர ஒதுக்கீடு மிக முக்கியம். இப்போது நேர ஒதுக்கீடு இந்த ஒரு மாத காலத்தில் வழக்கமாக அல்லாமல் எவ்வளவு நேரம் நான் அல்லாஹ்வுக்காக, பள்ளிக்காக அல்லது இறைநெருக்கத்திற்காக, மார்க்க விஷயத்தை படிப்பதற்காக, பேசுவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக என்னால் ஒதுக்க முடியும் என்று நேர மேலாண்மை ரம்ஜானுடைய வரவேற்புகளில் மிக முக்கியமானது. ஒரு டைம் ஷெட்யூல்டு முதல் பிறைக்கு முன்னாலேயே நாம் அதற்கான ஒரு டைம் டேபிள் வகுத்தாக வேண்டும். அதில் மிக முக்கியமாய் நோன்புடைய பகல் காலங்களில் குர்ஆன் ஓதுவதற்கு அல்லது அதன் டிரான்ஸ்லேஷன்களை படிப்பதற்கான நேரம் கட்டாயம் ஒதுக்கியாக வேண்டும். குறிப்பாக இரவு நேரத்தில் சகர் செய்வதற்கு முன்னால் தொழப்படுகிற தஹஜ்ஜத் தொழுகைக்கும் துஆ செய்வதற்கும் நேரம் ஒதுக்கியாக வேண்டும். இஃப்தாருக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கியாக வேண்டும். வழக்கமாக நம் பாவத்தை தூண்டும் செயல் என்று எந்த செயல் தெரிகிறதோ, எந்த இடம் தெரிகிறதோ, எந்த மஜ்லிஸ் தெரிகிறதோ, எந்த பழக்கம் தெரிகிறதோ, எந்த ஆளோடு அப்படி தொடர்பு தெரிகிறதோ, ஒரு மாத காலத்திற்கு அதை நிறுத்தி வைப்பது அல்லது துண்டிப்பதை பற்றி யோசிக்க வேண்டும். இவைகளெல்லாம் நேர மேலாண்மை என்ற அடிப்படையில் ரமதானுக்கு முன்னால் செய்தாக வேண்டும். இரண்டாவது செய்தி, இந்த ஒரு மாதம் முழுக்க சிறுபாவங்கள் கூட செய்ய மாட்டேன் என்று நம்மில் உறுதி எடுத்தோமானால் ரமதானை விஞ்ஞானபூர்வமாக நாம் வரவேற்க துவங்கிவிட்டோம் என்று பொருள். ரமதானுடைய வரவேற்பு ஏனைய காலங்களில் நிகழ்கின்ற சின்ன சிறிய விஷயங்கள் கூட, வாய்ந்தவரை பேசுகிற வார்த்தைகள் கூட, கேலி கூத்துகள் போன்றவற்றில் ஈடுபடாமல் ஒரு புனித ரமதானை நான் கடப்பேன் என்கிற உறுதி ரமதானை வரவேற்பதற்கான உறுதி. எனவே பாவங்களை விடுதல் என்பது நேர மேலாண்மைக்கு அடுத்தபடியாக முக்கியமான செய்தி. மூன்றாவது, இந்த ஒரு மாதம் முழுக்க எனக்கும் என் குடும்பத்திற்கும் எல்லா உணவுகளும் ஹலாலாக இருக்க செய்வேன் என்கிற உறுதி ரமதானுக்கு முன்னால் வர வேண்டும். என்ன கேட்கிற துஆக்கள் எல்லாம் தடையில்லாமல் மேலே போகிற இந்த தருணத்தில் ஏதாவது ஹராம்களை கலந்து உலகத்திற்கே துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரத்தில் இவனுக்கு மாத்திரம் துஆ ஒப்புக்கொள்ளப்படாத ஒரு துர்பாக்கிய நிலை வந்துவிடக்கூடாது. ஒரு மாதம் முழுக்க எந்த ஹராம் கலப்புகள் இல்லாமல் பியூர் ஹலாலாக என்னுடைய நோன்பு, இஃப்தார், உணவு, என் மக்களுக்கான உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் இருக்கும் என்பதை ரமதானுக்கு முன்னாலே முடிவு செய்ய வேண்டும். ரமதானுடைய வரவேற்பு என்று வருகிற போது இப்படியெல்லாம் உளப்பூர்வமாகவும் செயல்பூர்வமாகவும் வரவேற்பதற்கு பெயர்தான் வரவேற்பே தவிர வெற்று வார்த்தைகளில் முழங்குவதும் உடைகளையும் உணவுகளையும் தயார் செய்வதிலே மாத்திரம் இது போன்றது ரமதானுடைய வரவேற்பு இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பெரிய வரவேற்பு என்னுடைய ஆயுள் உள்ளவரை, அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் நீ கொடுத்திருக்கிற இந்த ரமதானில் நான் 30 நோன்பு வைப்பேன், வைக்காதவர்கள் கூட நான் வைக்க முயற்சிப்பேன். ஞாபகம் இருக்கட்டும், நீயத்திற்கு கூலி உண்டு. வைக்காமல் இருப்பவர்கள் கூட நான் வைக்க முயற்சிக்கிறேன், முயற்சிக்கலாம். பல முறை கேட்டிருந்தாலும் இது ரமலானுடைய ஆரம்பம் என்பதால் நினைவுபடுத்த வேண்டிய தருணம் இது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படி ஒன்றில் நின்று கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு ரமலானை பெற்றுக் கொண்டும் நோன்பு வைத்து அதன் மூலம் தன்னுடைய பாவத்தை கழிக்காத, சுவனம் செல்லாத அந்த மனிதனுக்கு நாசம் உண்டாவதாக என்று மலக்குகளின் தலைவர் துஆ செய்து நபிமார்களின் தலைவர் ஆமீன் சொன்னார்கள் என்கிற செய்தி நமக்கெல்லாம் நன்கு தெரியும். 3 மெம்பர் படிகளிலேயும்
அந்த சிறந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த துஆ. வயதான பெற்றோரை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சுவனம் செல்லாதவன் நாசமாகவன். என்னுடைய பெயரை கேட்டு முஹம்மத் என்ற பெயரை சொன்னதற்கு பிறகும் கூட செலவாக்கு சொல்லாமல் கஞ்சத்தனம் செய்கிறானே அவன் மீது நாசம் உண்டாகட்டும். 2. 3வது, ரமலானை உடல் ஆரோக்கியமான நிலையில் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட அந்த நோன்பை வைக்காமல் அதன் மூலம் சுவனம் செல்லாமல் அந்த வாய்ப்பை தவறவிட்டவன் அவனுக்கும் நாசம் உண்டாகட்டும். நினைவில் வையுங்கள், நுபுவத் என்கிற வகையை பேசுகிற உதடுகள் இந்த 2. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் வாயும் சரி, அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயும் சரி, வகையை மாத்திரம் உச்சரித்த இந்த உதடுகளின் துஆ ஒருபோதும் தப்பி போகாது, ஒருபோதும் அந்த துஆ மறுக்கப்படாது. அப்படியானால் ஆரோக்கியங்களை பெற்றதற்கு பிறகும் கூட நோன்பு வைப்பதற்கு தன்னால் முடியும் என்று தெரிந்தும் கூட அதற்காக முயற்சிக்காதவன், அந்த நோன்பை பெறாதவன் தன்னுடைய வருங்காலம் மற்றும் உடல்நிலை, தன்னுடைய அடுத்த எதிர்காலம் குறித்து ரொம்பவும் அஞ்ச வேண்டும். அல்லாஹ் எதுவும் செய்ய போதுமானவன். அல்லாஹ் நினைத்தால் பிடித்துவிட முடியும். குறிப்பாக இன்றைக்கு பெருந்தற்கரிய செயலாக இருக்கிற ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பிடித்துவிடக்கூடும். அதனால் வரவேற்கிற தோரணையில் ரமலானை வரவேற்பதற்கு நல்ல நியத்துகளோடு நாம் தயாராக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு முன்னால் வேறு எந்த உம்மத்துக்கும் வழங்கப்படாத ரமலானுடைய சில கூடுதல் தகுதிகள், ஒரு 4-5 விஷயங்கள் என் உம்மத்துக்கு மாத்திரம் சொந்தமானவை. அதில் 1, ரமலான் முதல் பிறை அன்றே ரமலானை வரவேற்க துவங்கிவிட்ட முஸ்லிம்களை அல்லாஹ் நதுருர் ரஹ்மத் என்கிற அருள் பார்வை பார்க்கிறார். அந்த இறைவனின் அருள் பார்வை ஒன்று போதும், அது ஒன்று போதும். ஒரு மாதத்தை வெகு லகுவாகவும் நல்ல முறையிலும் அல்லாஹ்வின் அருளோடும் கிடப்பதற்கு அது போதும். என் உம்மத்தை அல்லாஹ் அந்த பார்வையிலே பார்க்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 1. 2வது, லகலூபு ஃபபி ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹ் பிஸீஹில் மிஸ்க். இந்த நோன்பாளியின் வாய் வாடை என்னுடைய உம்மத்தில் கஸ்தூரியை விட அல்லாஹ்விடத்தில் மேலானது. முன்னுண்டான சமுதாயங்களுக்கு வழங்கப்படாத பெருமைகள் வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பட்டியலிடுகிறார்கள். 3வது, இந்த பூமியில் புனித ரமதானில் நோன்பு நோக்கிற நோன்பாளிகளுக்கு மனிதர்கள் அல்ல மலக்குகள் துஆ செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு செய்கிறார்கள். நோன்பு வைத்திருக்கிற இந்த அடியானுக்கு யா அல்லாஹ் நீ பாவத்தை மன்னித்து விடு என்று மலக்குகள் கேட்கிறார்கள். 4வது, ரமலான் தொடங்குகிற போது இறைவன் சொர்க்கத்தை பார்த்து உத்தரவிடுவான், யா ஜன்னதி இஸ்தஇதி லிஸ்ஸாயிமின், சுவனமே நோன்பாளிகளை வரவேற்க நீ தயாராகிவிடு, நோன்பாளிகளை வரவேற்க நீ தயாராக. நாம் விரும்பும் சுவனத்தை சுவனம் நம்மை விரும்புவதாய் மாற்றி போடுகின்ற ஒரு செயல் நோன்பாளிகளுக்கு கிடைக்கும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 4. 5வது, நோன்பு நிறைவு பெறுகிற நாளில், அந்த பெருநாளில் இந்த நோன்பு நோற்றவர்களும் ரமலானுக்கு முழு சங்கை குறித்தவர்களுக்கும் அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று அவர்களுக்கு சொல்லுவான். இப்படி ஒரு பெரும்பாக்கியம் இதற்கு முன்னுண்டான உம்மத்துகளில் வழங்கப்படவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நோன்பிற்குரிய மகத்துவம் ஏராளம். அதனால்தான் 1க்கு 10 என்பார்கள், 1க்கு 70 என்பார்கள், 1க்கு 100 என்பார்கள், 1க்கு 700 என்பார்கள். நோன்புக்கு மட்டும் அளவு சொல்லவில்லை அல்லாஹ், அதற்கு நான் கூலி கொடுப்பேன் என்று அளவு தெரியாமல் தன் மீது கடமையாக்கி கொண்டான் அவன். நோன்பிற்கு இவ்வளவுதான் என்று கூலி வரையறுக்க முடியாத, கணக்கில் நடந்தால் கூலி என்றவைகளை சொல்லும் அளவுக்கு இறைவன் அதற்கான கூலிகளை வைத்து விட்டான். இந்த மாதத்திற்கு குர்ஆனுடைய மாதம் என்று பெயர். ஓதுவதிலும் தராவீஹ் வழியாக ஓத கேட்பதிலும் இந்த உம்மத்துக்கு இருக்கிற பெரும்பாக்கியத்தை குறித்து ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. குர்ஆனை அல்லாஹ் திருமறையின் ஒரு வசனத்தில் ரூஹம் மின் அம்ரினா, நபியே உன் மீது நாம் நம் ரூஹை இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகிறார். ஆன்மாவை பலப்படுத்த விரும்புகிற அத்தனை பேரும் ரமதானில் குர்ஆன் ஓத வேண்டும். தெரியாதவர்கள் அதனுடைய மொழிபெயர்ப்புகளையாவது படிக்கலாம் அல்லது ஓதுவதற்கு முயற்சிக்கலாம். குர்ஆனுக்கான மாதத்தில் குர்ஆனுக்கான இத்தனை தங்கைகளும் செய்ய வேண்டும். ஒரு காலம் இருந்தது, பெண்களிடத்தில் கூட பேசிக் கொள்வார்கள்.
நீ எத்தனை சத்தம் முடிச்ச? நான் 7 முடிச்சேன், நான் 10 முடிச்சேன், 12 முடிச்சேன் என்றெல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஓதப்பட்ட அந்த குர்ஆன் திலாவத்துகள் சமீப காலங்களில் குறைந்திருக்கிறது. முக்கி ஒரு குர்ஆன் ஓதி முடித்தாலே பெரும் சாதனை என்கிற நிலைக்கு வந்திருப்பது ரொம்ப வருத்தத்திற்குரியது. நாம் மட்டுமல்ல, வீடுகளில் இருக்கிற பெண்டு பிள்ளைகள் அத்தனை பேரும் குழந்தைகள் உட்பட குர்ஆனை ஓதியாக வேண்டும் என்று அவர்களுக்கு ஒதுக்கி தாருங்கள், நேரம் குறித்து தாருங்கள். குர்ஆனுக்கான சங்கை அது. மரணப்படுக்கையில இருந்த அப்துல்லா இப்னு இத்ரீஸ் என்பவர் மரணப்படுக்கையில இருந்த போது அவரின் சக்கராத்தின் கஷ்டத்தை பார்த்துவிட்டு அவருடைய மகள் கண்ணீர் வடித்து அழுத போது ரூஹு பிரியும் தருவாயில் அப்துல்லா இப்னு இத்ரீஸ் சொல்லுவார்கள், மகளே அழுகாதே, நீ அழுகிற அளவுக்கு இறைவனிடத்தில் நான் வேதனைக்கு ஆளாக மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நான் குடியிருக்கிற இந்த வீட்டில் நான் இதுவரை 4000 குர்ஆன் முடித்திருக்கிறேன். 4000 குர்ஆன் முடித்திருக்கிறேன். ஒரு 100 குர்ஆன்களை ஒருவர் வாழ்க்கையில எட்டுவது என்பதே எட்டாக்கணியாகிவிட்ட சூழ்நிலையில் புனித ரமதான் நம்மை சங்கைப்படுத்த, குர்ஆனை சங்கைப்படுத்த வந்திருக்கிறது. குர்ஆனுக்கான இந்த மாதத்தில் அதற்கு தேவையான எல்லாவித வரவேற்பு கொடுக்க வேண்டும். மிக குறிப்பான செயல்களாக 1-2 செயல்கள். தஹஜ்ஜத் 30 நாளும் பெருநாள் உள்ளடக்கம் ஒரு நாளும் விடமாட்டேன் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள். சகருக்கு முன்னால் தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு சகர் செய்வோம். இந்த ஒரு மாதம் முழுக்க என்ன வேலைகள் பணிகள் இருந்தாலும் ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றுவேன் என்று ஒரு சபதம் எடுங்கள். இவைகளெல்லாம் உண்மையான மரியாதையை ரமதானுக்கு கொடுத்ததாக ஆகும். எல்லாம் வல்ல இறைவன் அதனுடைய சமீபத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறான். முழுமையாக ரமதானை அடையவும், வணக்க வழிபாடுகள் செய்யவும், நோன்பு, இபாதத்து, திலாவத்து உள்ளிட்ட அத்தனையிலும் பங்கு பெறவும், நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும், எல்லா பாவங்களையும் அழித்துக் கொள்ளவும், பெருநாளன்று கூடி கொடுக்கப்படுகிற போது பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.